வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவனா ஸ்ரீயர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 12ஆம் வகுப்பு தாவரவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் 12th பாட்னி தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 கொடுத்துருக்காங்க. இதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஒரு 5 இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க் கம்பல்சரி கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. மெயினாக 5 மார்க் நல்லா பார்த்துருப்பாங்க. கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் நல்லா படிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 6x12 இதில் எவையும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினாயின் 24 கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். டப்பிட்டம் இரட்டை தோற்றமுடையது காரணம் கூற. மண்முண்டு பதியம் மற்றும் காட்டன் முண்டு பதியம் வேறுபடுத்துக. உரை குளிர் பாதுகாப்பு என்றால் என்ன? மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள் பெயர்களை கூறு. பிசிஆர் என்றால் என்ன? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால் உருவாக்கத்தின் தேவைகள் யாது? வரையறு பல்பண்பு கூறு தன்மை. மெண்டலியத்தை மறு ஆய்வு செய்த அறிவியல் அறிஞர்களோட பெயர்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 6x3 18 3 மார்க் கொஸ்டின். 8 உட்கரு பெற்ற கருப்பை உட்கருக்களின் பெயர்களை எழுது. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கேற்றத்தோட முக்கியத்துவம், மேற்கால் பதப்படுத்தும் கீழ்கால் பதப்படுத்தும் வேறுபாடு, தாவர திசு வளர்ப்பின் 3 அடிப்படை நெறிமுறைகள், உடல் கரு உருவாக்கத்தின் பயன்பாடு யாவை, பல்நிலை கருப்பை படமறைந்து பாகம் குறி, முதுமரபு மீட்சி என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, பிபிஆர் 322 என்னும் வார்த்தையிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்வது என்ன. அடுத்து பார்த்தீங்கன்னா இருவித்திலை விதையின் அமைப்பை படமறைந்து பாகம் குறி, நுண் வித்துருவாக்கத்தின் படிநிலைகளை விவாதி, பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியம் எடுத்துக்காட்டுடன் வெளிக்கொணர்க, மென்டலின் 7 வேறுபட்ட பண்புகளை கூறு, யூகேரியாட்டுகளில் டிஎன்ஏ இரட்டிப்பாதல் ரொம்ப முக்கியம், மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுது, இது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, மறுக்கூட்டிணைவு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் படிநிலைகளை வரி, உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் ஒரு 5 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க. செயற்கை விதை தயாரித்தல் நெறிமுறைகள், வளர்ப்பு செயல்முறையின் போது நுண்ணுயிர்களை நீக்கப்படும் தொழில்நுட்ப முறை யாவை. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி தமிழ் மீடியம் ஒரு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாரும் தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. தேங்க்யூ.